நேற்றைய தினம் பொள்ளாச்சி குலுங்கியது. தொண்டர்கள் எல்லாம் இந்த போதைப் பொருளால் வரக்கூடிய விஷயங்களை பேசணும். இதுல இன்னொரு புள்ளி விவரமும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த மேடையில சொன்னாரு. 2031 தான் நம்மளுடைய இலக்குங்கிறதையும் மறுபடியும் ஒரு வலியுறுத்தி இருந்தாரு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நேற்றைய தினம் பொள்ளாச்சி குலுங்கியது அப்படிதான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா கொங்கு குலுங்கியதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பொள்ளாச்சியில் நடந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வீத லீடர்ஸ் அமைப்பின் இயக்கத்தினுடைய மாநாடு, முதல் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அது சம்பந்தமான சில கருத்துக்களை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்தோன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பந்தல் மாநாட்டு பந்தல் ஒரு 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அப்புறமா இல்லை அது 20,000 பேருக்கு மேலே 1,22,000 சதுர அடியில் 20,000 பேருக்கு மேலே அதுக்குள்ளால அமரக்கூடிய வகையில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாற்காலியெல்லாம் போட்டாங்க, எல்லாமே சேர், பிளாஸ்டிக் சேர் தான் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அது நிரம்புமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் அதுக்கு முன்னாடி எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வருமா, கூட்டம் வருமா, அந்த அளவுக்கு சேர்களெல்லாம், காலி சேர்களெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம பெரிய பிரச்சாரம் பண்ணலாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதிர் தரப்பினர். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே அதுவும் நிரம்பி அதுக்கு வெளியும் பெரிய பெரிய எல்இடி ஸ்க்ரீன் மூலமாக வச்சதும் நிறைய, மொத்தத்தில் 2 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் நேற்றுக்கு கலந்துக்கிட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நேற்றுக்கு பார்க்கப்பட்டது. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இதில் யாருமே குவார்ட்டர் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஆள் கிடையாது, பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த ஆள் கிடையாது. எல்லாமே தானாக அவங்கவங்க ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து காரில் கார் மாதிரியான வாகனத்தில் வருது, இல்லை வேன் மாதிரியான வாகனத்தில் வருது, இல்லைன்னா ஒரு அதிகமான ஒரு 30-40 பேர் சேர்ந்து பஸ்ஸை பிடிச்சி வர்றது. இது கன்னியாகுமரியிலேருந்து கூட வந்திருக்காங்க, எங்கள் சொந்தக்கார இதே வந்திருக்காரு. இதில் முக்கியமான நான் அங்கே போகணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நண்பர்கள்லாம் சேர்ந்து அதிகாலையில் காரில் கிளம்பி நேரே பொள்ளாச்சிக்கு போனோம். நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அன்னைக்கு அங்கேருந்து பகலில் ட்ரைவ் பண்ணி வரலான்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். கடைசி நேரத்தில் அது முடியாமல் போச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அங்கே எங்களுக்கு ரூம் கிடைக்கல. பொள்ளாச்சி பகுதியிலையும் அது சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதியிலையும் நைட்டு தங்குறதுக்கு ரூம் அங்கே நண்பர்கள் மூலமாக நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஆல்ரெடி புக்குடுன்னு வந்துட்டு எங்கேயுமே தங்குறதுக்கு வசதி இல்லாமல் போச்சுது. ஒரு 4 பேர் தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கிடைக்காமல் போச்சுது. ஏன்னா நண்பருக்கு நைட்டு வண்டி ஓட்ட முடியாது, பகலில் தான் வண்டி ஓட்ட முடியும், அப்படி கொஞ்சம் உடல்நிலை. அதனால் என்னால் நேற்றுக்கு தவிர்க்க முடியாமல் போக முடியாமல் போச்சுது. ஆனால் இதை மாதிரி என்ன மாதிரி போகணும்னு நினச்சி இல்லைன்னா போகலை, வாய்ப்பில்லை அதனால் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க பல லட்சம் பேர் வச்சு போகணுன்னு நினைப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை போக முடியலை, அதனால் போகலை அப்படின்னு நினைக்கிறது ஆர்வம் இருக்கும். ஆனால் போக முடியாமல் இருக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர். அதில் நண்பர்கள் வட்டத்திலேருந்து நம்மகிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 9092345641 இந்த நம்பருக்கு, இது வாட்ஸ்அப்புக்கு, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸை முகவரியை அனுப்பிவிடுங்க. பணத்தை இதே நம்பர் தான் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பிவிடுங்க. தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த ஒரு புக்கு வாங்குறதுக்கு 400 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. அவசியம் வாங்கி படிங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டை தொடங்கும்போது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடி மாநாட்டை தொடங்கினாங்க. அதே மாதிரி நிறைவு வரும்போது தேசிய கீதம் பாடி நிறைவடைய வச்சாங்க. இதில் 2 அமைப்பாக இதில் பயன்படுத்தினாங்க. முதல்ல ஒரு பாகம் என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை மருத்துவர்கள், அப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், அப்புறம் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கக்கூடியது. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ஒளிபரப்ப செய்து அது ஒரு இது முடிஞ்சது. அப்புறம் 2வது கட்டமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேடையில் ஏறி பேசக்கூடிய இதை வச்சுருந்தாங்க. 45 நிமிஷம் பேசினார், மொத்தத்தில் பேசியிருந்தார். பேசும்போது அது ரொம்ப அமைதியாக கட்டுக்கோப்பாக அந்த கூட்டம் அப்படியே இருந்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம், எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் தானே வந்தவங்க எல்லாம் அவங்கவங்களாகவே தானாகவே சேர்களெல்லாம் பொறுக்கி எல்லாமே எல்லாம் அடுக்கி வச்சுட்டு குப்பைகளெல்லாம் கூட அவங்களே எல்லாம் அகற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு, அங்கே படித்த பாடம், அதை கரெக்டாக எல்லாருமே அதை ஒழுங்குங்கிறது அங்கேருந்து தான் வரும்.
அதில் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதை அப்படியே எனக்கு மனக்கண்ணில் என்ன ஓடிச்சுன்னா, திமுகவுக்கு கடந்த தேர்தலின் போது வந்து அங்கங்கேயே கூட்டம் நடக்கும் பார்த்தீங்களா, பொதுக்கூட்டம் அது இது பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. குறிப்பாக முதலமைச்சர், அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் கலந்துக்கிட்ட கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழை தார்களெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியல் களம் கண்ட தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப அதில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடின இடத்துல எந்த விதமான சின்ன சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு கோட்றுபாட்டு கூட இல்லாமல் பண்ணது மிகப்பெரிய விஷயம். இந்த மாநாட்டில் முக்கியமாக மேடையில் வந்து இந்த மாநாட்டினுடைய பேரே போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு தான். அதில் போதை இல்லா தமிழகம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாநாட்டினுடைய கோஷமாக வச்சுருந்தாங்க. அதை நம்மகிட்ட இருந்தே தொடங்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் மேடையில் வந்து உறுதிமொழியெல்லாம் அதுக்கு எடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இதில் கலந்துக்கிட்ட ஒரு 2 லட்சம் பேர் கலந்துருக்காங்கன்னு நம்ம 2 லட்சத்துக்கு மேலே தான். 2 லட்சம்னு நம்ம எடுத்துகிட்டா கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்திருந்த அந்த பேச்சினுடைய சாராம்சத்தில் கொடுத்திருந்த ஒரு பாயிண்ட் படி 4 பேருக்கு ஒருத்தர் வந்து குடிகாரனா தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் பார்த்தா கண்டிப்பாக இந்த இதில் கலந்துக்கிட்டாலே 4ல் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது 50,000க்கு மேற்பட்டவங்க வந்து மது பழக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் கூட அந்த வெள்ளை இது பேண்ட் ஒன்று கையில் கட்டி நாங்கள் இன்னும் இது குடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து அந்த வெள்ளை இது கட்டுறதுக்கு எனக்கு தேவைப்படாமல் போச்சுது. போக முடியாமல் போகிறது ஒன்று. நம்ம வந்து நமக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது, அப்புறம் நம்ம கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படி தானே. அந்த உறுதிமொழியும் நமக்கு தேவையில்லாமல் போச்சுது. நம்ம தான் அந்த பழக்கமே கிடையாது அப்படிங்கிறனால இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, கட்டியிருக்காங்க நிறைய பேர். இதில் வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, கிட்டத்தட்ட அதில் கலந்துக்கிட்டவங்களையே 4ல் ஒரு பகுதியினர் வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்களாக இருந்து அவங்களும் இதில் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ இதே மாதிரி அவரோ அவரை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ இல்லைனா எம்எல்ஏக்களோ இல்லைனா கட்சியினுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ குடிக்கக்கூடாது, இன்று முதல் நம்ம இந்த உறுதிமொழி எடுப்போம் அப்படின்னு சொன்னால் பல லட்சம் பேர் அதில் வந்து மாறுதலுக்கு வருவாங்க. ஏதோ அதுக்கு பிறகு அவங்க தக்க வைக்கணும், அது முக்கியம். இன்றைக்கி திடீர்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு 2 நாள் குடிக்காமல் இருப்பாங்க, பழையபடி வருவாங்க. அது வராத அளவுக்கு தக்க வைக்கணும். இதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசினார். அவர் இதிலே அனுபவப்பட்டவர். அதனால் இங்கேருந்து இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ அதில் வந்து பேசின சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இதில் முக்கியமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது ஆகஸ்ட் மாதத்தை வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுறதை அறிவிச்சிருந்தாங்க. அதேமாதிரி செப்டம்பர் மாதம் பெண்கள் மேம்பாட்டுக்கான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதில் வந்து இப்போ இந்த மாதம் வந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதம். அந்த அடிப்படையில் போதை இல்லா தமிழகம் இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை நடத்துவோம் இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் அப்படிங்கிறதையும் நேற்று வந்து இதில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதோட இது நிற்க போகிறதில்ல. இந்த மாநாடு இங்கே தொடங்கியாச்சு. ஏன்னா அடுத்த மாநாடு வந்து திருச்செந்தூர் 26ஆம் தேதி. அதுக்கு இடையில் தூத்துக்குடியில் கூட இது சம்பந்த வாகன பேரணி, இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இது மாதிரியான மாநாடுகள் பேரணிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பல்வேறு அம்சங்களை வந்து தொடர்ந்து எடுக்கிறதாக இது சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கப்படுது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது நீங்கள் ஆட்டோ டிரைவர் இல்லைன்னா பேருந்து நிலையத்தில் நிற்கிறது இல்லை பொது இடத்துல நிற்கிறது அங்கெல்லாம் நிற்கும்போது கூட தொண்டர்களெல்லாம் வந்து இந்த போதைப் பொருளால் வரக்கூடிய விஷயங்களை வந்து பேசி வந்து இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள வந்து தொடர்ந்து வந்து போதைப் பொருள்லேருந்து விலகி இருக்க வலியுறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பேசியிருந்தாங்க. இதில் இன்னொரு புள்ளி விவரமும் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த மேடையில் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, வீத லீடர்ஸ் அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து கலந்துருக்காங்க. அது தொடங்கிய ஒரு சாதாரண ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தொடங்கி அறிவித்து அதிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளால் 19 லட்சம் பேர் அதில் தானாக முன்வந்து வாலண்டியர்ஸாக இணைஞ்சிருக்காங்கிறது இது பெரிய விஷயம். அகில இந்திய அளவிலேயே இப்படி ஒரு அமைப்பு இருக்குமாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை இது படைச்சிருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நேற்றுக்கு அதில் சொல்லியிருந்தார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பேச்சில் வந்து இதையும் சொல்லியிருந்தார். அது 18 லட்சம் பேரில் 18 வயசுலேருந்து 24 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து 14% பேர் அதில் இருக்கதாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 26 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் உள்ளவங்களில் வந்து கிட்டத்தட்ட 40% பேர் வந்து இணைஞ்சிருக்கிறதாக ஒரு தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. அதே மாதிரி மகளிர் வந்து அதிக அளவில் வந்து இந்த இதில் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, மாணவிகள் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த அமைப்புலேயும் வந்து லீடர்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் வந்து
இதில் கலந்துருக்காங்க. இந்த போதைப் பொருள்னால என்னென்ன பாதிப்புங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. சாலை விபத்து உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,74,000 பேர் வந்து ஆண்டுக்கு வந்து சாலை விபத்துக்கள் மூலமாக சாகுறாங்க அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தாரு. அதுலேயும் தமிழகம் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5,500 டாஸ்மாக் கடைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவர் அதை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, பல்வேறு தவறுகளுக்கு இந்த போதைப் பொருள் காரணமாக இருக்குங்கிறதையும் கோடிட்டு காட்டினாங்க. இந்த இதை நம்ம வந்து சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் இது ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் நான் வந்து செய்யலை. நம்ம வந்து இது வருங்கால சந்ததியினருக்காக நாம் வந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம். அடுத்த தலைமுறைக்காக, பெண்களுடைய நலனுக்காக நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அவங்க வந்து அதை செயல்படுத்த இடத்துல நம்ம வந்து இதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருந்தார். இந்த இதில் பேச்சுக்கு இடையில சொல்லும்போது பலர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, டிவிக்கு அரசை வந்து கொஞ்சம் வெளுத்து விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி அதுக்கு வந்து காரணம்னு சொன்னார். அது நம்ம நோக்கம் இல்லை, அவங்கள வந்து குறை சொல்ல வேண்டாம். வந்திருக்கவங்கெல்லாம் புதியவங்க, செங்கோட்டையினை தவிர பாக்கி எல்லா அமைச்சர்களுமே வந்து புதுமுகங்கள், அனுபவம் இல்லாதவங்க. அதனால் அவங்களுக்கு நாம் வந்து 1 வருஷம் வரைக்கும் அவகாசம் கொடுக்கணும். அதில் அவங்க வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசியலை நம்ம வந்து கையில் எடுக்க வேண்டாம். பிடிக்காத அரசியல் மாதிரி நம்ம எல்லாம் செய்ய வேண்டாம். நாம் வந்து அவங்களுக்கு சில இடங்களில் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நம்ம சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம இதை பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும், சொல்லணும், அந்த இடத்துல தான் இருக்கணும். இதை நம்ம இப்போ செய்வோம். 2031 நம்ம இலக்காக வச்சுக்குவோம். அதில் தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றம்ங்கிறத நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான ஆட்சி மாற்றமாக நம்ம இதை கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பல்வேறு சேவைகள் அடிப்படையிலான சில விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் வலியுறுத்தியிருந்தார். இதில் போதைப் பொருள் அருந்துவர் பற்றியும் ஒரு புள்ளி விவரத்தை வந்து அண்ணாமலைனாலே டேட்டாஸ் தானே வெளியிட்டிருந்தார். அதில் 18லேருந்து 70 வயது வரைக்கும் உள்ளவங்க தமிழ்நாட்டில் 24% பேர் மருந்து அருந்தக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்படின்னா ரேஷன் கார்டு அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 4ல் 1, 4 ஆண்களை எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஆண் வந்து குடிகாரனாக இருப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருந்தார். அதுமாதிரி 18% பேர் வந்து மது அடிமைகளாகவே மாறிவிட்டாங்க. அடிக்ஷன் அப்படிங்கிற மது அடிமைகள். அது போதை, அதாவது எப்படின்னா 2 விதமான குடிகாரர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டு அவங்க வந்து எண்ணெய் குடிச்சிருவாங்க, அதோட போயிடுவாங்க. அது வந்து அவங்கள பாதிக்காது. அதாவது போதை வந்து அந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரியான ஒரு அம்சம் அது. இன்னொரு இது வந்து மதுவுக்கு இவங்க வந்து அவங்க மதுவினுடைய கட்டுப்பாட்டுக்கு மனிதர்கள் போயிடுறாங்க. அது வந்து மது அடிமைகள். அது வேறு இது என்னால் முடியாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, எங்கே இருக்குது, அதை உடனே ஒரு பெக்கு போட்டால் தான் எனக்கு வந்து வண்டி செல்ஃப் எடுக்குங்கிற மாதிரியான இது வந்து மது அடிமைகள். இது 18% இருக்கதாக அது சொல்லியிருந்தார். அதுமாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய கற்பழிப்பு, இதுக்கு வந்து கஞ்சா ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பெண்களுடைய துன்புறுத்துதல், அப்புறம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மது வந்து ஒரு முக்கிய பங்கு இது வகிக்கிறது. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பெண்ணுக்கு கொடுமை நடக்க, அடி தடி இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் மது வந்து காரணமாக இருக்குது. கஞ்சா அந்த மாதிரிப்பட்டது காரணமாக இருக்குது. சம்பாதித்த பணத்தை வந்து வீட்டில் கொண்டு கொடுக்காம குழந்தை குட்டிகளை நல்லபடியாக கவனிக்காமல் போகிறதுக்கும் இந்த மது தான் வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயமா, ஒரு கருத்தாக அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனேயே ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அதாவது வந்து வழிபாட்டு தலங்கள், அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள், இதுக்கு பக்கத்தில் 500 மீட்டர் அளவு மீட்டருக்குள்ளால் வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் 717 கடைகளை வந்து நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருந்தார். அதையும் இதில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்லி, அதில் நாங்கள் இன்னும் பல இடங்களில் பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான கடைகள் பல்வேறு இடங்களில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அவங்க வந்து உடனடியாக அதை மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓராண்டு காலம் நம்ம இவங்களுக்கு இதுக்கு அவகாசம் கொடுப்போம். அதுலேயும் அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா, இது மாதிரியான போதை ஒழிப்புலெல்லாம் அவங்க வந்து இன்னமும் சுணக்கம் காட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு பிறகு ஆரோக்கியமான வகையில் நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதை முன்னெடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா இது எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தார். ஆரோக்கியமான அரசியல் கட்சியாகத்தான் நம்முடைய இந்த அமைப்பு வந்து மாறப்போகிறதுங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். 2031 தான் நம்மளுடைய இலக்குங்கிறதையும் மறுபடியும் ஒரு வலியுறுத்தியிருந்தார்.
ஆரோக்கியமான அரசியலாக நிற்கணும், அற்ப அரசியல்வாதியாக அரசியலுக்காக நம்ம வந்து கட்சி ஆரம்பித்து நம்ம பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஒரு தனி மனிதனை வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். இன்னும் சிறப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை விட இன்னும் சிறப்பாக செயல்படணுங்கிறதையும் வலியுறுத்தியிருந்தார். இது போதாது, ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படணும், இருந்தாலும் அவங்களுக்கு டைம் கொடுப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்கிறதையும் அவர் வந்து மறுபடியும் வந்து சொல்லியிருந்தார். நல்ல மனிதர்களை வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும், கீழ்மட்டத்தில் இருக்கவங்களை கண்டுபிடிச்சி இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு மூலமாக மேலே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து 6 மாத காலம் பயிற்சி கொடுத்து கொடுத்து அவங்கள வந்து களத்தில் இறக்கணும். இந்த உள்ளாட்சியில் இருந்து ஆரம்பித்து மற்ற அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக கொண்டு வரதுக்கு நம்ம முன்னிலைப்படுத்தணுங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். நிறைய தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், தலைவர்கள், பாஜக, அப்புறம் அதிமுக, அப்புறம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலேருந்து பல்வேறு மட்டத்துலேயும் நமக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். 38 நாளில் யாரை பற்றியும் நம்ம தவறாக பேசலைங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தார். எந்த கட்சியை பற்றி, பாஜகவை பற்றியும் இல்லை மற்ற கட்சிகளோட தலைவர்களை பற்றி யாரை பற்றி நம்ம தவறாக பேசலை. ஆனால் வந்து சிலர் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மோடியை பற்றி ரெண்டு வார்த்தை திட்டி இருந்தால் தானே வந்து மற்றவங்களும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. அண்ணாமலை ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை சிறந்த தேசியவாதி தான். நான் இருமாப்போட சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி என்பதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்தியனா தமிழனா, இந்தியன் என்பதில் எப்பொழுதுமே ஒரு கர்வம் உண்டு எனக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து இதில் கோடிட்டு காட்டியிருந்தார். தமிழகம் முதன்மையாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டங்கிறதையும் அவர் வந்து வலியுறுத்தியிருந்தார். அதே சமயத்தில் இந்தியா வந்து உலகத்தில் வல்லரசாக மிகப்பெரிய அளவுக்கு போகணுங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதில் அமெரிக்காவுடைய தமிழ் அமைப்பில் கலந்துருந்ததை பற்றியும் அவரை குறை சொல்லி அவர் வந்து அண்ணாமலை ஒரு இந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு இந்து தான், திருநீர் வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், விபூதி பூசுகிறேன், எல்லாம் பண்ணுறேன், குங்குமம்லாம் வைக்கிறேன். அதனால் நான் வந்து இந்து தான். இதை வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் நான் வந்து என்னுடைய மதம், ஜாதி இதெல்லாம் நான் வீட்டு வாசலில் வெளியே வரும்போதே வீட்டில் வச்சு பூட்டிக்கிட்டு நான் வெளியே வந்துடுறேன். இதை வந்து வீட்டில் வச்சுருந்தாலே போதும், வெளியே வந்து நம்ம எல்லாரும் மனிதர்களாக நம்ம இருந்தாலே அது நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய கொள்கை அதுதான், அதுபடி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஒரு உண்மையான இந்து வந்து அனைவரையும் சமமாகத்தான் பார்ப்பாங்க, அனைவரையும் அரவணைத்து தான் போவாங்கங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் பெருசு நீ பெருசு, நீ சின்னவன் நான் பெரியவன், அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் சமமானவங்களாக ஒருங்கிணைந்து செல்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். கரூரில் வந்து கோவில் சொத்து அந்த இனாம் நிலத்தை வந்து கொடுத்தது சம்பந்தமற்ற அவருடைய கருத்துக்கு வந்து அவரை ஒரு இந்து விரோதி அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சதையும் அதுக்கும் வந்து அவர் தக்க பதில் அவர் சொல்லியிருந்தார். இது இனாம் சொத்து தான், இது வந்து நம்ம தர்ம போராளி கட்சி ராஜாவங்களும் வந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் குரல் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல்வேறு நபர்களும் குரல் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் என்ன இந்து விரோதின்னு சொன்னால் பிறகு அவங்களெல்லாம் நீங்கள் இந்து விரோதின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் இந்து விரோதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் வந்து இடத்துல வந்து கேட்டிருந்தார். இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். பாரத நாட்டில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிறதும் சொல்லுது. பாரதம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார், தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார். அதனால நம்ம வந்து இதில் வேறு மாற்று கருத்துக்கெல்லாம் இடம் கிடையாதுங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அடுத்த தலைமுறைக்கு நம்ம பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய மாற்றம், சேவை இதெல்லாம் இருக்கணுங்கிறதையும் அவர் வந்து வலியுறுத்தியிருந்தார். இந்த வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் பேரில் வந்து சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்டு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடங்க போகிறோம். அதில் 1.5 லட்சம் பேருக்கு நம்ம வந்து ஒரு வருஷத்தில் பயிற்சி கொடுக்க போகிறோங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த பயிற்சி கொடுக்கவங்களாம் அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயிற்சியாக நம்ம வந்து கொடுக்க போகிறோங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அடுத்து வந்து இன்னொரு தகவலை வந்து என்ன சொல்லியிருந்தாரு, கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். உயர் கல்விக்கு வந்து போகக்கூடியவங்க எண்ணிக்கை குறைவுங்கிறத ஒரு டேட்டா வந்து சொல்லியிருந்தார். 2020 50% பேர் வந்து கல்லூரிக்கு போனாங்க. இந்திய அளவில் இது நம்பர் 1 இருந்துச்சு. இப்போது அது 46% வந்து நம்ம உயர்கல்விக்கு போகிறது வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, சரிவை சந்திச்சிருக்கு. 2024-25 வந்து அரசு பள்ளியில் வந்து 45 லட்சம் பேர் படித்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இப்போ அது வந்து 40 லட்சமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஒரு 5 லட்சம் பேர், 5 லட்சம்ங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய சிகிச்சைக்காகக்கூடிய செலவு வந்து ஆண்டுக்கு
44,535 வந்து செலவாகுது. இது இந்திய அளவில் வந்து 33,000 தான் ஆகுது. தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப அதிகமானதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, இதுக்கு வந்து நமது ஆட்சியில், அதாவது 2031 வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த ஆட்சியில் வந்து அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் வந்து சர்வதேச வேர்ல்டு ரேங்க் உள்ள ஒரு வேர்ல்டு கிளாஸ், அதாவது சர்வதேச தரத்திலான ஆஸ்பத்திரிகளாக இருக்குங்கிறத சொன்னார். அதே மாதிரி பள்ளிகளும் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து சர்வதேச தரத்திலான ஒரு பள்ளிகளாக மாற்றப்படும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்குங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். மெய்யான சமூக நீதி இருக்கணுங்கிறத ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தாங்க. நிலையான வளர்ச்சிங்கிறது இன்னொரு பாயிண்டை சொல்லியிருந்தாங்க. வேளாண்மை எழுச்சிங்கிறத இன்னொரு பாயிண்டை சொல்லியிருந்தாங்க. பண்பாடு மீட்சி, தமிழ் கலாச்சாரம் பண்பாடை மீட்கணும், அது வந்து அழிஞ்சு போச்சு உண்மையிலேயே. தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்கிறது இந்து பண்பாடு தான், இந்து கலாச்சாரம் தான். இந்த மறைமுகமாக அதான் வரும். அதில் பண்பது மீட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அரசியலில் புரட்சி அப்படிங்கிற இந்த 5 கோஷங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் ஒன்று வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையை வந்து அறிவித்தார். அதே மேடையில் வந்து அறிவித்தார். அந்த என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை அப்படிங்கிற சொன்ன இடத்துல வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு புரிதல் இருந்து, இது வந்து என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை அப்படின்னு சொன்னால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தொடங்க போகக்கூடிய கட்சியினுடைய பெயர் என் மண் என் மக்களாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா திமுக தொழிற்சங்க பேரவை, அதே மாதிரி வந்து அதிமுக தொழிற்சங்க பேரவை, விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்க பேரவை, தமிழக வெற்றி கழகம் தொழிற்சங்க பேரவை, இப்படி தான் வந்து அந்தந்த கட்சியினுடைய பேரில் மட்டும்தான் இந்த தொழிற்சங்கங்கள் வந்து பெரும்பாலும் தமிழகத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசியல் கட்சிகள், அதாவது மாநில கட்சிகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த அடிப்படையில் எனக்கு வந்து மனசில் வந்து இது தோணுச்சுது. ஏதோ ஒரு, அதாவது சூசகமாக வந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிற கட்சி பேரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அறிவிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை அப்படிங்கிறத அறிவித்ததன் மூலமாக அடுத்த கட்டமாக நகரும்போது அது என் மண் என் மக்களுங்கிறதே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்சியினுடைய பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு அப்படிங்கிற ஒரு உன்னதமான கோஷத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்தினார். அதாவது அவர் தேசியத்துக்கு எதிராக பேருவார் அண்ணாமலை, மோடிக்கு எதிராக பேருவார், அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக பேருவார், அப்படி இப்படிலாம் சொன்னதுக்கு பதில் சொல்கிற விதமாக வந்து இதை அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருந்தாங்க. அது பிறகு லீடர்ஸினுடைய ஆப் ஒன்று, அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நேற்றுக்கு அதே மேடையிலேயே வந்து அது செயல்பட ஆரம்பிச்சது. நானும் கூட அதை ஒன்றும் இல்லை, கூகுள், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம வந்து BW வந்து ஹெச், பி ஒரு சின்ன ஸ்பேஸு, T வந்து ஹெச் த, அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸு, அப்புறம் வந்து லீடர் எல் வந்து ஸ்பேஸு, எல் வந்து கேபிட்டல் லெட்டர், இப்படி வந்து பி த லீடர் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணாலே அந்த செயலி வந்து வந்துடுது. அதில் வந்து நம்ம உள்ளால போய் நம்மளை லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து வி த லீடர்ஸ் அமைப்பு மூலமாக, அந்த இயக்கத்தின் மூலமாக என்ன செயல்பாடுகள் நடவடிக்கைகள் செய்துட்டு இருக்காங்க, எங்கெங்கே என்ன செய்கிறாங்க, நாம் கூட என்னெல்லாவது பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணி விடக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த வி த லீடர்ஸ் வாலண்டியர்ஸ் வந்து நம்ம இதில் முழுக்க வந்து இணைஞ்சு செயல்படுறதுக்கு தொகுதி வாரியாக எல்லாம் செயல்படக்கூடிய அளவில் அது வந்து நிறைய ஆப்ஷன்கள் எல்லாம் இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு இதில் வந்து இதுவும் நம்ம அதில் வந்து மேடையிலேயே அவர் வந்து சொல்லியிருந்தார். போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு 6 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. ஒவ்வொரு ஜூலை மாதமும் வந்து நம்ம ஒயிட் பேண்ட் மாதமாக நம்ம வச்சுருக்கணும். ஒயிட் பேண்ட் அப்படின்னா வெள்ளை இதை நம்ம கையில் கட்டியிருப்போம், அந்த பேண்ட்டை கையில் கட்டியிருப்போம், அது வந்து போதை ஒழிப்பு இதுங்கிறத அதே மாதிரி அந்த உறுதிமொழியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. பள்ளி கல்லூரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்லாம் அகற்றுறதுக்கு நம்ம வந்து களப்பணி ஆற்றணுங்கிறத சொல்லியிருந்தாங்க. கள்ளச்சந்தையில் போதைப் பொருள் எல்லாம் விற்கிறது, இந்த கஞ்சா மெத்தாபெட்டமின் மாதிரியான இதெல்லாம் விற்கிறதெல்லாம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மாவட்டந்தோறும் போதை தடுப்பு குழு வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தாங்க. புதிய மணமகிழ் மன்ற பார்களுக்கு வந்து உரிமை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தாங்க. போதைப் பொருள் ஒழிப்பில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தீர்மானம், 6வதாக ஒரு தீர்மானம், மொத்தத்தில் 6 தீர்மானத்தை எடுத்திருந்தாங்க. உறுதிமொழியும் வந்து ஏற்றிருந்தாங்க. இது மாதிரி பல்வேறு வகையில் வந்து இந்த மாநாடு சிறப்பு மிக்கதாக இருந்து அப்புறம் வந்து மேடையிலேருந்து இறங்கி வரும்போது எல்லாத்துக்கும் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
Z+ பாதுகாப்பு வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் பாஜகவிலேருந்து வெளியே வந்த உடனேயே வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னமும் அதை வந்து அகற்றாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார். அதுக்கு வந்து காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மக்களோடு மக்களாக சாமானியனாக நான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், மக்கள்லேருந்து பிரிஞ்சு நிற்கணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அதுக்கு காரணமாக வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ இதில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு மாநாடாக தான் நேற்றுக்கு வந்து அந்த மாநாட்டை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கூடக்கூடிய கூட்டத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்த முடியாது. மேடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடிகைகளோ நடிகரோ அப்படிப்பட்ட ஒரு பிரபலத்தையோ இல்லைன்னா வேறு மாதிரியான ஒரு பெரிய அரசியல் பிரமுகங்களையோ கூட்டிகிட்டு வந்து இதில் வைக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எந்த அரசியல் பிரமுகங்களையும் கூடல. அந்த அரசியல் கட்சியிலே இருந்த எம்பி எம்எல்ஏக்களாக முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தவங்க வந்திருந்தா கூட அவங்க வீத லீடர்ஸில் ஒரு அங்கத்தினராக ஒரு உறுப்பினராக ஒரு வாலண்டியராக தான் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. மற்றபடி வந்து இதில் வந்து எல்லாமே தானாக முன் வந்து கலந்துக்கிட்டவங்க. அதே மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன தவறுகள் கூட நடக்காத அளவுக்கு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து குறித்த நேரத்தில் பேசி முடித்து அவங்கவங்க ஊருக்கு திரும்புறதுக்கு ஏற்பாடோட ரொம்ப வெல் பிளான்டு ஒரு மாநாடாகத்தான் இது வந்து நடந்திருக்கு. இதில் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக பல்வேறு இதை வந்து முன்னெடுத்து போவாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எழுச்சி இந்த ஆரவாரம் நிச்சயமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி வருதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதன் மூலமாக பாஜகவில் உள்ள பல மூத்த நிர்வாகிகள் இன்னும் போகணுமா வேண்டாமா மதில் மேல் பூனையாக இருந்தவங்களெல்லாம் அடுத்த கட்டத்தில் அவரை நோக்கி நகர்வாங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இது நடத்துகிற இந்த மாநாட்டில் நடந்த ஒரு பெரிய எழுச்சி வந்து நிச்சயமாக இடைத்தேர்தல் நடக்க கோர்ட்டெல்லாம் இப்போ வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அது இடைத்தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அதுலேயும் வந்து இதில் பங்கெடுக்க பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பெருந்துறையில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 9092345641 இந்த நம்பருக்கு இது வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் முகவரியை அனுப்பிவிடுங்க. பணத்தை வந்து இதே நம்பர் தான் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பிவிடுங்க. தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த ஒரு புக்கு வாங்குறதுக்கு 400 ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. அவசியம் வாங்கி படிங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.